ஷீபா அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியின் 9வது கல்வி ஆண்டு தொடக்க விழா. நெல்லை மாவட்டம் மேலப்பாளையத்தில் ஷீபா மருத்துவமனை குழுமத்தின் சார்பில் ஷீபா அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரி கடந்த 8 வருடங்களாக நடைபெற்று வருகிறது. இந்த கல்லூரியில் மருத்துவம் சார்ந்த படிப்புகளில் 10க்கும் மேற்பட்ட துறைகள் உள்ளன. இந்த கல்லூரியானது 150 படுக்கை வசதியுடன் கூடிய மருத்துவமனையுடன் இணைந்து செயல்படுத்தப்படுவதால் மாணவர்களுக்கு பயனுள்ளதாக உள்ளது. கல்லூரியின் 9வது ஆண்டு தொடக்க விழா இன்று நடைபெற்றது. விழாவிற்கு கல்லூரி தாளாளர் டாக்டர் MKM முகமது ஷாபி தலைமை தாங்கினார். கல்லூரி பொறுப்பாளர் ஆண்டோ வரவேற்புரை ஆற்றினார். சிறப்பு விருந்தினர்களாக ஷீபா மருத்துவமனையின் பொது மருத்துவர் டாக்டர் அஜய் ரெக்ஸ், எலும்பு மூட்டு மருத்துவர் டாக்டர் அகமது யூசிப் மற்றும் செவிலியர் கண்காணிப்பாளர் ஜெமிமால் ஆகியோர் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் இந்த ஆண்டிற்கான 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பெற்றோர்களுடன் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கல்லூரி ஆசிரியர்கள் செய்திருந்தனர். தமிழ்நாடு முழுவதும் தமிழ் பேசக்கூடியவர்கள் வாழக்கூடிய பல்வேறு நாடுகளிலே வாழக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஷிஃபா அப்படின்னு ஆமாம் ஷிஃபா தெரியுமாங்கிற மாதிரி ஒரு தொடர்பு இருக்குது. நான் மெக்காவுக்கு போயிருந்தேன். தஞ்சாவூர்காரன் தங்கியிருந்தார், ஒரு மதுரைக்காரன் தங்கியிருந்தாங்க. இப்போ திருநெல்வேலி ஷிஃபா சொன்ன அப்படியா ஏதோ ஒரு வகையில் ஒரு 53 ஆண்டுடைய பெயர் வந்து எல்லாரும் கேட்டால் தெரியுங்கிற மாதிரி இருக்காங்க. அவங்க சொந்தக்காரங்க வந்திருப்பாங்க, அவங்க தமிழர்கள் யாரும் வந்திருப்பாங்க. ஏதோ ஒரு ரூபத்தில் ஷிஃபா ஹாஸ்பிட்டல்னா அவங்க நிறைய இடங்கள் விளம்பரம் வச்சுருப்பாங்க. பஸ்ஸில் கூட போயிருப்பாங்க, ட்ரெயினில் போயிருப்பாங்க. அப்படி ஒரு பெயரை நமக்கு பெற்றுத்தது காரணம்னா வருஷம் தான். சில வருஷம் கூட இதை தேடி இப்போ நேற்று மதுரைக்கு போயிருந்தேன். ஒரு முக்கியமான வேலையாக அந்த நண்பர்களோட போகும்போது இப்படி நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலில் ஆரம்பிச்சிங்க தெரியுது, நீங்கள் யாரும் டாக்டராக இல்லை, எங்கள் அப்பா டாக்டர் கிடையாது, நான் டாக்டர் கிடையாது, இப்போ இப்படி ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். அப்போ எங்கள் அப்பாவுக்கு வந்து இளைஞரை வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஊர்லேயும் சொந்தூர் வந்து வெள்ளநாடு பக்கத்தில் மீயாங்குடி கிராமம். இங்கேயும் சேம்பர்லாம் வச்சுருந்தாங்க, செங்கல் கல்லூரிலாம் வச்சுருந்தாங்க. இளைஞர பிஸ்னஸ் இருந்தது. ஊருக்கு வரும்போது தான் அவங்களுக்கு அப்பாவுக்கு வந்து ஒரு நாளாக வயிற்றில் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தது, வயிற்று பிரச்சனை. அப்போ அங்கேருந்து வருவாங்க. பார்த்தா அப்போ நம்ம திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் வந்து சின்ன தான் இருந்துச்சு. இப்போ பெரிய கவர்மெண்ட் காலேஜ் கிடையாது, ஹாஸ்பிட்டல் கிடையாது. வேறு தனியார் ஹாஸ்பிட்டல்னு சொல்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல் இல்லை. அப்போ சென்னைக்கு தான் போயிட்டு இருந்தாங்க. இப்போ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது எங்கள் மச்சா ஒருத்தர், எங்கள் மாமி மகன் அத்தை மகன் மச்சா ஒருத்தர் டாக்டர் வந்தார், டாக்டர் கையின்னு சொல்லி. இப்போ அவர் தான் கூட கூட்டிகிட்டு போவாங்க. வாங்க ஒரு மணி போயிட்டு வந்துடுவோம். 2 தடவை போகும்போது என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க, அப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம சென்னைக்கு வர வேண்டியது இருக்கு, நம்ம ஊரில் ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லையா. அப்போ ஒரு தடவை நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் கேளுங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்படி விடுவாங்க தான் ஷிஃபா ஹாஸ்பிட்டல். இது நம்ம கஷ்டப்படுறோம், ஊர் மக்களும் ஒரு நாகர்கோவில் போயிட்டு இருந்தாங்க. சில பேர் அதுக்கு மேலே போய்க்கிறதுக்கு வேலூர் சிஎம்சி ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்தாங்க. அப்படி தான் இருந்தது. அப்போ மதுரையில் கூட பெரிய ஹாஸ்பிட்டல், மதுரையில் கூட இப்போ இருக்கக்கூடிய பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது. 50 வருஷத்துக்கு கிடையாது. மீனாட்சி மிஷன் தான் 33 வருஷம், வேகமாக இப்போ தான் வந்துருக்கு, அப்போ இப்போ தான் வந்துருக்கு. அந்த கண்ணோட்டத்தோட ஒரு உயர்ந்த நோக்கம், நம்ம ஊருக்கு மருத்துவம் வேணும், மருத்துவ வசதி இருக்கிறவங்களுக்காக ஆரம்பிச்சது தான் ஹாஸ்பிட்டல். அப்படி நடத்திக்கிட்டு இருந்தோம். அப்பா காலத்துக்கு பிறகு நாங்கள் அண்ணன் தம்பி எல்லாம் பார்த்துட்டு நான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த கல்லூரி ஆரம்பிக்க வேண்டிய கட்டாயம் என்ன வந்தது, கல்லூரி ஆரம்பிக்க வேண்டிய கட்டாயம் என்ன வந்தது அப்படின்னு பார்க்கும்போது நாங்கள் இன்டர்வியூ எடுக்கிறோம். ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வேலை கேட்டு வராங்க, பல ஊர்லேருந்து வராங்க, பல இன்ஸ்டியூஷனில் படிச்சுட்டு வராங்க. முதல்ல நாங்கள் இன்டர்வியூ பண்ணுறோம். அவங்களுடைய படித்த படிப்பை வச்சு நிறைய கேள்விகள் கேட்கும்போது அவங்க சரியாக பதில் சொல்ல முடியல. அப்படி என்ன எவ்வளோ படிச்சிருக்காங்க, படிச்சுட்டு வந்து கேட்டாலும் தெரியல. அப்படி என்ன படித்தாங்க 2 வருஷமா, படம் பண்ணியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க, ஆனால் பதில் தெரியல. விஷயம் இல்லை, விஷயம் இல்லாமல் நம்ம படித்த படிப்பு வந்து நமக்கு எந்த பயன் தராது. அப்படி என்னன்னு யோசித்தோம். எங்கே படித்தீங்கன்னு கேட்டால் நான் அந்த ஊரில் படித்தேன், இங்கே படித்தேன், இந்த ஸ்கூலில். அப்போ அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லை. நர்சிங் சம்மந்தப்பட்டது படிக்கணும், மெடிக்கல் சம்மந்தப்பட்டது படிக்கணும்னு சொன்னால் ஒரு மருத்துவமனை இருக்கணும். அங்கே தான் பயிற்சி கொடுக்க முடியும். பயிற்சி இல்லாத ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் படித்தோம்னா எதை பாட்டி படிப்பாங்க, புக்க மாட்டாங்க, நோட்டி போடுவாங்க,
இதை காட்டுவாங்க, இல்லை ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு விடுவாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் எந்த வசதி இருக்காது. அப்போ இந்த படித்து பயனெல்லாம் போயிட்டு அதெல்லாம் அந்த வர பிள்ளைகிட்ட வந்து நம்ம எதிர்பார்க்குற விஷயம் இல்லை, கேட்ட கேட்டு மருத்துவம் தெரியல அப்படின்னு வந்தது. அப்போ நம்ம ஹாஸ்பிட்டலோட 9 வருஷத்துக்கு ஆராய்ச்சி எந்த தென்காசி டிஸ்ட்ரிக்டில் எங்கேயுமே வந்து ஹாஸ்பிட்டலோட யாருமே இந்த விஷயம் நடந்தது. அப்போ நம்ம தான் அதை கொண்டு வந்து வெளியே போகிறோம். நம்ம அந்த ஒரு கவலையில் தான் ஆரம்பித்தோம். நம்ம படித்து வர்றவங்க பயனுள்ள தான் வரணும், விஷயம் தெரியணும், வேலை செய்யணும். நம்ம மருத்துவத்தில் வேலை பார்க்கலாம், உடம்புக்கு வேலை கொடுக்க முடியாது. வெளியே போனால் எங்கே படிச்சீங்க, சிபாவில் படிச்சீங்க, சிபாவில் கேட்குற இருக்குது, சிடி ஸ்கேன் இருக்குது, ஸ்கோப் இருக்குது, எக்ஸிபிஷன் இருக்குது, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலில் படிக்கும்போது இவங்க டியூட்டி போடுவாங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் போகணும். அப்போ காரியாலயம் தெரிவாங்க, சர்ஜரிக்கு போவாங்க, ஆர்த்தோ போவாங்க. இப்போ எல்லாம் போகும்போது எல்லா விஷயத்தையும் வந்து இவங்க 2 வருஷத்தில் வந்து தெளிவாக படிச்சுட முடியும். சில பொண்ணுகள்லாம் வந்து காரியாலயத்தில் என்னமான்னு கேட்டால் அவங்க வெளியே படிச்சு வந்துருக்காங்க, மேலே பார்ப்பாங்க சொல்லணும். காரியாலஜி அப்படிங்கிற வார்த்தை அவங்களுக்கு இல்லை. அது எது இதையும் சம்மந்தப்பட்ட பார்க்கக்கூடிய டிபார்ட்மெண்ட். 2 வருஷம் படித்து அதை கூட சொல்லிக் கொடுக்காம இருந்திருக்காங்க பிள்ளைகளுக்கு அப்படிங்கிற கவலை. நம்ம மருத்துவத்தில் எல்லா டிபார்ட்மெண்ட் இருக்கிறதுனால எல்லா விஷயமும் இருக்குது. இதுக்கு தேவையான எந்த டெஸ்ட் பார்க்குற விஷயம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதில் இருக்க படித்து அவங்க பிரயோஜனமாக இருப்பாங்க அப்படிங்கிற அந்த கல்லூரி ஆரம்பித்தோம். இப்போ நம்ம படித்தவங்க எல்லாருமே எல்லாத்துக்கும் வேலை கொடுக்க முடியல, சில பேர் வேலை பார்க்குறாங்க. எங்கே போனாலும் சிபாவில் நான் படித்தேன்னா ஒரே வேலை கொடுத்துருவாங்க.